வணக்கம். இது நிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்டாட்டு கத்திரிக்காய் வச்சு ஒரு பொரிச்ச கறி பார்க்க போகிறோம். இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளால போகலாம். இது ரைஸுக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு கூட தொட்டுக்கலாம். இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸ்டார்ட் பண்ணுவோமா? கத்திரிக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஃபஸ்ட்டு கத்திரிக்காயை சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். மண் சட்டி வந்து அடுப்பில் வச்சுடலாம். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய், ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சு அதில் வந்து எண்ணெய் விட்டு வச்சுருக்கு. நம்ம கட் பண்ண கத்திரிக்காயை போட்டு வதக்கி எடுத்துடலாம். இப்போ இதே எண்ணெயில் ஒரு கப்பு வெங்காயம், ஒரு கப்பு தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இது எண்ணெயில் கொஞ்சம் வதங்கி வரட்டும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி, வரமிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி. காரம் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு கூடுதலாகவோ குறைவாகவோ போட்டுடுங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், இதை இப்போ அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிடலாம். சூடு ஆறட்டும். அதுக்கப்புறம் இதை அரைச்சி எடுத்துருவோம். மசாலா சூடு ஆறிட்டு இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துடலாம். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது வதங்கினா போதும், ரொம்ப வேண்டாம். நம்ம வதக்கி எடுத்த அதே சட்டியை அடுப்பில் வச்சுக்கிடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், கொஞ்சமாக போதும். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், வெந்தயமும் ஜீரகமும் பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை சேர்த்துடலாம். ஒரு 10 பல்லு பூண்டு, பூண்டு, வெந்தயம், ஜீரகம் பொரிஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச கத்தரிக்காய், அரைச்சி எடுத்த மசாலா, நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி உள்ளே ஊற்றிடலாம். கொஞ்சமாக மிக்ஸி அரைச்சதை கழுகி அப்படி தண்ணி ஊற்றிடலாம்.
இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். கொதி வந்தாச்சு. இப்போ அப்படியே ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும். நம்மளோட பொரிச்ச கத்தரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்துக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்தி இட்லிக்கு நல்லாயிருக்கும். இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சர்வ் பண்ணிடலாம்.